الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மக்தம் மதர்சாவுடைய ஆண்டு விழா இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகி இருக்கிறது. அதில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை இருந்து மாணவர்கள், மாணவிகள் படிக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு அவங்களுக்கு ஊக்கவிதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முதலில் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய மக்தம் மதர்சாவுடைய மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் முதலில் இன்ஷா அல்லாஹ் படிப்பார்கள். முதலில் கிராத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். கிராத்துக்காக கே முகமது சமீர், ஜி அபூபக்கர், முகமது எம் அப்துல் ரஹ்மான். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا
متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الذي لا إله إلا هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். அன்றியும் அல்லாஹுவை மறந்துவிட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். அத்தனையோர்கள்தாம் பாவிகளாவார்கள். நரகவாசிகளும் சுவர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சுவர்க்கவாசிகளே வெற்றியாளர்களாவார்கள். நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோமானால் அது அல்லாஹுவின் பயத்தால் நடுங்கி பிளந்து போவதை காண்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்காக அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு நாம் விளக்குகிறோம். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே தஸ்பீஹ் துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். In the name of Allah, the most gracious, the most merciful. Oh, you have believed, fear Allah, and let every soul look for what it was put forth for tomorrow, and fear Allah. Indeed, Allah is aware of what you do. And be not like those who forgot Allah, so He made them forget themselves. Those are definitely disobedient. Not equal are the companions of fire and the companions of paradise. The companions of paradise, they are the attainers of success. If we had sent down this Quran upon a mountain, you would have seen it humbled and splitting from fear of Allah. And these example we present to the people that perhaps they will give thought. He is Allah, other than whom there is no deity, the knower of the unseen and witness. The knower of the unseen and witness. He is Allah, other than whom there is no deity, the sowing, the pure, the perfection, the grantor of security, the overseer, the compeller, the superior. Exalting is Allah above whatever they associate with Him. He is Allah, the creator, the producer, the fashioner. To Him belong the best names. Whatever is in the heavens and earth is exalting Him, and He is exalted in might, the wise. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹதீஸ்கள்
எஸ் முகமது சமீர், டி முகமது நவாஸ். अटका बैठ रहे हैं. अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहु. நான் உங்களிடம் சில ஹதீஸ்கள் கேட்கிறேன், பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்கிறேன். இன்னமல் அமலு பின்னியாத். எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. மன் அல்லஹா தமீமத்தன் ஃபகத அஷுரக. எவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் இணை வைத்து விட்டான். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத அஷுரக. எவன் அல்லாவை தவிர பிறர் மீது சத்தியம் செய்கின்றானோ அவன் இணை வைத்து விட்டான். இஸா சஅத ஃபஸ்அலில்லாஹ். நீ உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாவிடமே கேள். அத்துவாஉ வல் இபாத. பிரார்த்தனை அதுவே இபாதத்தாகும். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த. நீ எங்கே இருந்தாலும் அல்லாவை அஞ்சிக்கொள். மன் அத்தாஅனி ஃபகத அத்தா அல்லாஹ். எவர் என்னை பின்பற்றினாரோ அவர் அல்லாவை பின்பற்றினார். மன் அஸாஅனி ஃபகத அஸல்லாஹ். எவர் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாவிற்கு மாறு செய்து விட்டார். மன் ரஹிப அன் சுன்னத்தின் ஃபலைஸ மின்னி. எவர் என் வெளியே வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. லா ததபரு வல தகாதஉ. ஒருவரை ஒருவர் வெறுத்து திரும்பி செல்லாதீர்கள், உறவுகளை முறித்துக் கொள்ளாதீர்கள். அஸ்ஸலாத்து நூருன். தொழுகை ஒளியாகும். பஷீரு வல துனஃபிரு. நன்மாராய் கூறுங்கள், வெறுக்கச் செய்யாதீர்கள். இன்னல் பஸாஸத மினல் ஈமான். எளிமை ஈமானின் ஒரு பகுதியாகும். அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான். வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு சகோதரன் ஆவான். மாஷா அல்லாஹ். நான் உங்களிடம் சில ஹதீஸ்கள் கேட்கிறேன், பதில் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். ஈயாக்கும் வஹுலுவா ஃபித்தீன். மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மத்லுல் கனி சுல்முன். வசதியுள்ளவர் கடனை அணிப்பதில் தாமதப்படுத்துவது அநீதியாகும். ஹலக முத்தனக்தியூன். கடும் போக்கு உள்ளவர்கள் நாசமாகிவிட்டார்கள். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை அவன் விரும்புகிறான். குல்லு மக்ரூஃபின் சதகா. நன்மையான ஒவ்வொரு காரியமும் தர்மமாகும். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. உங்களில் எவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர். ஜலபுல் இல்மி ஃபரீஸத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமையாகும். பல்லிஹு அன்னி வலவ் ஆயாத். மக்களிடம் என்னிடமிருந்து மார்க்கத்தை சேர்த்து விடுங்கள், அது ஒரு வசனமாக இருந்தாலும் சரியே. அஃஸலு திக்ரில் லா இலாஹா இல்லல்லாஹ். திக்ருகளில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல் கலிமத்து தையிபது சதகா. நல்ல வார்த்தை கூறுவதும் தர்மமாகும். அத்தீனுன் நசீஆ. மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதாகும். லா யதுகுலு ஜன்னத ஹாத்தியூன். உறவுகளை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். லா யதுகுலு ஜன்னத நம்மாமுன். புறம் பேசி சண்டை ஏற்படுத்துபவன், கோல் சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். இஷ்ஃபஹு துஹ்ஜரு. பரிந்துரை செய்யுங்கள், அல்லாஹ்விடம் கூலி வழங்கப்படுவீர்கள். லா தபாகசு வலா தஹாசது. ஒருவரை ஒருவர் வெறுக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நபி மொழி ஹதீஸ்கள் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக துவாக்கள். ஜெட் முகமது ரியான், எஸ் முகமது சாகிஃப். अस्माउल हुस्ना, यस रिहान बाशा मुजाहिद.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலிக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. நான் உங்களிடம் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களிலிருந்து சில பெயர்கள் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பொருள் கூறுவீர்களா? ஆம், கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் பதில் கூறுகிறேன். அல்லாஹு வணக்கப்பட தகுதியானவன், அல் இலாஹு வணக்கத்துக்குரியவன், அர் ரப்பு அதிபதி, அர் ரஹ்மானு அன்பு நிறைந்தவன், அர் ரஹீமு அன்பு தருபவன், அல் ஹய்யு உயிரிட இருப்பவன், அல் ஹய்யு தேவையற்றவன், அல் ஹாலிஹு படிக்கக்கூடியவன், அல் ஹல்லஹு அதிகமாக படிக்கக்கூடியவன், அல் முசவ்விரு உருவமைப்பவன், அல் பாரிஉ தோன்றி வைப்பவன், அல் மலீகு சர்வமலமை பொறுத்த அரசன், அல் மலீகு சர்வமலமை பொறுத்த அரசன், அர் ரஸ்ஸாகு அதிகமாக ரிக்ஸ் வழங்கக்கூடியவன், அர் ராசிகு ரிக்ஸ் வழங்கக்கூடியவன். மாஷா அல்லாஹ். நான் உங்களோட அல்லாவோட அழகின் பேர் கேட்கிறேன், அதுக்கு பதில் கூறுங்களா? ஆம், கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் பதில் கூறுகிறேன். அல் வாஹிது, ஒருவன். அல் அஹது, தனித்தவன். அல் சமலு, தேவையற்றவன். அல் ஹாதி, வழி காட்டுபவன். அல் வாஹிபு, அதிகமாக வாரி வழங்குபவன். அல் ஃபதாஹு, அதிகமாக திறக்கக்கூடியவன். அல் சமிஉ, செவி மடுக்கக்கூடியவன். அல் பசீரு, பார்ப்பவன். அல் அலீமு, அறிந்தவன். அல் லத்தீஃபு, நுட்பமானவன். அல் கபீரு, யாவற்றையும் நன்கு அறிந்தவன். அல் அஃபு, மன்னிப்பவன். பாவங்களை அழிக்கக்கூடியவன். அல் கஃபூரு, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், மறைக்கக்கூடியவன். அல் கஃபாரு, அதிகம் பாவங்களை மன்னிக்க மறைக்கக்கூடியவன். அத் தவாபு, தௌபாக்களை அதிகமாக ஏற்றுக்கொள்பவன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் பெயர்கள் பொருள் அறிந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பயான் என் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இப்போது இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் பேச உள்ளேன். அல்லாஹ் நமக்கு வழங்கிய இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாத்தின் 5 கடமைகள். முதல் கடமை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் ஆவார் என்றும் சாட்சி கூறுவது. இரண்டாவது கடமை, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது கடமை, ஜகாத் கொடுப்பது. நான்காவது கடமை, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது. ஐந்தாவது கடமை, ஹஜ் செய்வது. கலிமா. முதலாவது கடமை, கலிமா இல்லாமல் ஒருவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறினாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். இரண்டாவது கடமை, தொழுகையை நிலைநிறுத்துவது. ஐவேளை தொழுகை என்பது கலிமாவிற்கு பிறகு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய முதல் கடமையாகும். எனவே தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் இந்த தொழுகையை குறித்து தான் முதலாக விசாரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தொழுகை தான் ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழுகைக்கு பதிலாக அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து விடுகிறான். மூன்றாவது கடமை, ஜகாத் கொடுத்து வருவது. ஜகாத் என்று சொன்னால் கடமையான தான தர்மங்கள் தான். இது அல்லாஹுடைய ஏழை மக்களுடைய உரிமையாகும். அல்லாஹுக்காக செலவு செய்தால் அல்லாஹ் நமக்கு பன்மடங்கு அதிகமான நன்மைகளை வழங்குகிறான். அல்லாஹுக்காக செலவு செய்யாவிட்டால் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வம் நெருப்பாக மாறப்பட்டு அதை கொண்டு வேதனை செய்வதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அடுத்த கடமை, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது. ஒரு அடியான் அல்லாஹுக்காக நோன்பு நோக்கும் போது அதற்குரிய நன்மைகள் மலக்குமார்கள் எழுத மாட்டார்கள். மாறாக அல்லாஹ்வே கணக்கே இல்லாத கூலியை தருவதாக கூறுகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் அல்லாஹுக்காக நோன்பு நோற்பாரோ அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு 70 வருட பயண தூரம் வரை, இன்னொரு அறிவிப்பில் 100 வருட பயண தூரம் வரை தூரமாக்கி விடுகிறான். ஹஜ் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. ஒருவர் ஹஜ்ஜு செய்து வீடு திரும்பும் போது எப்படி ஒரு குழந்தைகள் பாவங்கள் இல்லாமல் பிறக்கிறதோ அதே நிலையில் திரும்புகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தின் 5 கடமைகளையும் நம் இறுதி மூச்சு வரை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக உருது பயான் கே சாலிம். अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। मोहतरम हज़रात, आज मैं आपके सामने कुरान शरीफ की फ़जीलत बताने आया हूँ। गौर से सुनिए। हमारे रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह की तरफ से ये किताब मिली है, उसका नाम कुरान शरीफ है। उसके पढ़ने में बड़ी बरकत है। एक हुरूफ पर 10-10 नेकियां मिलते हैं। उसमें सब अल्लाह की बातें लिखे हैं। जो उस बातों को मानता है वो मुसलमान है और जो उसको नहीं मानता वो काफिर है। कुरान शरीफ में लिखा है कि आसमान, ज़मीन, हवा, पानी, सूरज, चाँद, सितारे, आदमी, जानदार, बेजान सब चीज़ों को अल्लाह ही ने पैदा किया है। वही रोज़ी देता है, सब उसके मोहताज हैं और वो किसी का मोहताज नहीं है। मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाह के रसूल हैं। जो उनका कहना मानेगा, अच्छे अच्छे काम करेगा और बुरे कामों से बचेगा, अल्लाह उससे खुश होगा। मरने के बाद उसको बड़े बड़े इनाम देगा। कुरान शरीफ में लिखा है कि 5 वक्त की नमाज़ पढ़ना फ़र्ज़ है। मरने के बाद सब एक दिन ज़िंदा किए जाएंगे और अपने अपने काम का अल्लाह को हिसाब देंगे। यही इस्लाम के बातें हैं। इस्लाम हमारा मज़हब है, सबसे अच्छा और सबसे सच्चा दीन है। जज़ाकल्लाहु खैरन। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। மாஷா. அடுத்ததாக ஹதீஸ் அண்ட் மீனிங் சஃப்வான் அஹ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நயவஞ்சகனின் அடையாளம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், இஸா ஹத்தஸ கஸப வ இஸா வஅத அஹ்லஃப வ இஸா துஅமின கான. இன்று சாதாரணமாக எல்லாரிடமும் இருக்கும் பண்பான பொய் சொல்லுதல், வாக்கு மாறுதல், மோசடி செய்தல். இம்மூன்று செயல்களையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. விளக்கம். இன்று சாதாரணமாக எல்லாரிடமும் இருக்கும் பண்பான பொய் சொல்லுதல், வாக்கு மாறுதல், மோசடி செய்தல். இம்மூன்று செயல்களும் நரகத்தின் அடிமட்டத்தில் வேதனை செய்யப்படும் நயவஞ்சகனின் குணமாக கூறுகிறார்கள். எனவே இம்மூன்று செயல்களை விட்டு முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சூரை ஃபீல் ஜி உமர் ஃபாரூக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபீல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்றோர் அருணும் மிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானைப்படைக்காரர்களே, உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கி விடவில்லையா? வர்ஸல அலைஹிம் தொய்ரன் அபாபீர். மேலும் அவர்கள் மீது பறவைகள் கூட்ட கூட்டமாக அவன் அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீம். சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எறினர். ஃபஜஅலஹும் கஸ்ஃபின் மஹூத். அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போல் அவன் ஆக்கிவிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக கே சுலைமான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். இப்பொழுது கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் பேச உள்ளேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை மிருகங்களை விட்டு வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்தான் இந்த கல்வி அறிவு. இந்த கல்வி அறிவை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்கள் மீது மகிமைப்படுத்தினான். இந்த கல்வியை வலியுறுத்தும் விதமாக குர்ஆனுடைய வஹி இஹ்ரா படியுங்கள் என்கிற வார்த்தை கொண்டு தொடங்கியது. அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வி தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. உதாரணத்திற்கு, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்று தௌஹீத் தொடர்பான கல்வி, ஐவேளை தொழுகை, ரமலான் நோன்பு, சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போன்ற விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அவசியமான ஒன்றாகும். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. மார்க்க கல்வி தேடினால் அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குகிறான். மார்க்க கல்வி தேடக்கூடியவருக்கு வானங்களில் இருக்கும் மலக்குமார்களிலிருந்து கடலில் வாழும் உயிரினங்கள் வரை அனைத்தும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருக்காக அல்லாஹ்விடம் அருளை கேட்கிறார்கள். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். மார்க்க கல்வி உடையவரும் மார்க்க கல்வி இல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே மார்க்க கல்வியை தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உண்மையான கொள்கையில் உறுதியாக இருந்து தன்னுடைய அன்றாட இபாதத்துகளை திருத்திக் கொள்வது, சரி செய்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமையாகும். அல்லாஹ் நம் எல்லாருக்கும் மார்க்க கல்வியை தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஜி அபூபக்கர் சித்திக். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும்.
இப்பொழுது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் பேச உள்ளேன். பெற்றோர்களும் பிள்ளைகளும் இன்றைய சமூகத்தில் கீரியும் பாம்பும் போல் இருக்கின்றன. முதுமையடைந்த பெற்றோரை புறக்கணிப்பதே சிலர் வாடிக்கையாக வைத்து வருகின்றனர். வயதான பெற்றோருக்கு உண்ண உணவு கொடுக்காமல், உடுத்துவதற்கு உடை கொடுக்காமல் சில பிள்ளைகள் அவர்களை அடித்து விரட்டி விடுகின்றனர். பெற்றோர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி மரியாதை செய்ய வேண்டும் என்பது குறித்து வல்ல இறைவன் தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனில் கூறியிருப்பதாவது: நபியே, உங்களது இறைவன் தன்னை தவிர மற்றெவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கிறான். உங்களிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையடைந்து விட்ட போதிலும் அவர்களை வெறுட்டவும் வேண்டாம், அவர்களை நிந்தனையாக சீ என்றும் சொல்ல வேண்டாம். அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுங்கள். அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடங்கள். அன்றி என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாற்றவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களை மரியாதையாக அழைக்காமல் வா, போ, அவன், இவன் என்று அழைக்கின்றனர். இப்படி மரியாதை குறைவாக அழைக்கக்கூடாது என்றும் திருக்குர்ஆனின் வசனம் தடை செய்கிறது. நூஹ் நபி அல்லாஹ்விடம் தன் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். என் இறைவனே, நீ எனக்கும் என் தாய் தந்தைக்கும் நம்பிக்கை கொண்டவனாக என் வீட்டில் நுழைந்தவனுக்கும் என் வீட்டில் நுழையாத மற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர நீ அதிகப்படுத்தாதே என்று பிரார்த்தித்தார். நூஹ் நபி தனது பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்ததை இறைவன் எடுத்துக்காட்டி நீங்களும் உங்கள் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நமக்கு பாடம் நடத்துகிறான். பெற்றோருக்கு பிள்ளைகள் ஏன் நன்மை செய்ய வேண்டும்? அதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு தெரிவிக்கின்றான்: மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவனை பெற்றெடுக்கிறாள். கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்கச் செய்வதும் என 30 மாதங்களாகும். பின்னர் அவன் வாலிபமாகி 40 வயதை அடைந்ததும் என் இறைவனே, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நியாமத்காக அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை செய்யவும் எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. இதில் எனக்கு உதவுவதற்கு என்னுடைய சந்ததியையும் சாலிஹானவர்களாக நல்லது செய்பவர்களாக நீ சீர்படுத்தி அருள் புரிவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றுமுள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் என்று கூறுவான். யூசுப் நபி தனது பெற்றோரை நீண்ட காலம் பிரிந்திருந்தார். பின்னர் அவர்களை சந்தித்த பொழுது தனது சிம்மாசனத்தில் அவ்விருவரையும் அமர வைத்து அழகு பார்த்த செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆகவே நாம் அனைவரும் நம் பெற்றோர்களை அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவர்களிடம் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்வதுடன் அவர்களுக்காக துவா செய்யும் நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக சூரயே ஹுமஸா எம் அப்துல் ரஹ்மான் அதோடைய மீனிங். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வைலுல் லிகுல்லி ஹுமதத்தில் லுமதா, குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அல்லதி ஜமஅ மாலஹு அத்ததா, செல்வத்தை சேகரித்து அதனை எண்ணி எண்ணி பார்த்தவன். யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, நிச்சயமாக தன் செல்வம் தன்னை உலகத்தில் நிரந்தரமாக்கும் என கருதுகிறான். அல்லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவ்வாறல்ல அவன் ஹுதமா என்னும் நரகத்தில் எரியப்படுவான். ஒமா அதுரா கமல் ஹுதமா, நபியே ஹுத்தமா என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவித்தது? நாருல்லாஹில் மூகதா, அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும். அல்லதி தத்தலி அலல் அஃஇதா,
அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும். இன்னஹா அலைஹிம் முஹ்ஸதா, அது ஃபி அமதின் முமத்ததா, பிறகு உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்படுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பயான் கே சமீர் சஹாபாவை அறிவோம் என்ற தலைப்பில் உரையாற்றுவோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும். இப்பொழுது நாம் நபியை அறிவோம் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் பேச உள்ளேன். உலக மக்களுக்கு நேர்வழி காட்டியாக, உலக மக்களை நேர்வழியோடு இணைப்பதற்காக, வெற்றியின் பாதை காட்டுவதற்காக வந்த இறுதி இறை தூதர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் மற்றும் தூதர் ஆவார் என்று சாட்சி சொல்லாமல் நாளை மர்மை நாளில் வெற்றி பெற முடியாது. மர்மை வாழ்க்கையின் முதல் கட்டமாகிய மன்னரை வாழ்க்கையிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி என்று சாட்சி சொல்லாமல் கப்ரில் வெற்றி பெற முடியாது. எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதன் மீது கட்டாய கடமையாகும். முஹம்மது நபியை நாம் எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும்? ஏனெனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தாய் தந்தையை விட, ஏனைய உலக மக்களை விட மிக மேலானவர். ஏனெனில் தாய் தந்தையும் ஏனைய உலக மக்கள் நமக்கு செய்யக்கூடியதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நன்மைகள், இந்த மனித குலத்திற்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சொர்க்கத்தின் பாதையை நமக்கு காட்டினார்கள். மிக பெரிய துன்பமாகிய நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்தார்கள். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை படிக்காமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்ளாமல் நபியின் அழகிய முன்மாதிரியை எப்படி நம்மால் பெற முடியும்? அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொண்டால் மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரையும் விட அதிகமாக நேசிப்பது ஈமானிய கடமையாகும். قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, ஏனைய உலக மக்களை விட நான் உங்களுக்கு பிரியமானவனாக ஆகாதவரை உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை அதிகமாக படித்து தெரிந்து கொண்டால் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க முடியும். எனவே நமக்கு சொர்க்கத்தின் பாதையை காட்டிய, நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்த, அல்லாஹ்வை அறிமுகம் படுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லோரும் அறிவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை அதிகமாக படிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஆயத்துல் குர்சி கே இப்ராஹிம். குட்டி இப்ராஹிம் கூட
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض ولا يئوده حفظهما وهو العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இதுவரை படித்த மாணவர்கள், ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய மக்தப் மதர்சாவுடைய மாணவர்கள், இப்பொழுது மாலை நேரம் மக்தப் மதர்சாவுடைய மாணவர்கள், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன்னால் துவாக்கள் ஹதீஸ்கள் எல்லாம் படிப்பார்கள். அடுத்ததாக முஹம்மது உவைஸ் சூரா துஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக முஹம்மது ஸைத் சூரத்தீன். السلام عليكم ورحمة الله وبركاته. سورة التين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين
ولقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. இந்த சூராவுடைய விளக்கம் சையத் ரிஸ்வான். அளவற்ற அல்லாஹ்வும் நிகற்ற அன்புடைய யோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்துன் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, மேலும் அபாய மலைக்கும் இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக, திடமாக நம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களிலும் மிகவும் தாழ்ந்தவர்களிலும் மிக்க தாழ்ந்து வணங்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்கள் என்னும் முடிவில்லாத நற்கூலி உண்டு. எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நல்பற்றி உம்மிடம் எது பொய்யாக முடியும்? அல்லாஹ் தீர்ப்பு மாஷா அல்லாஹ். அடுத்ததாக துவா சையத் அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும்போது ஓதும் துவா அல்லாஹும்மா பிஸ்மிகா அமது வாஹியா. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா அல்லாஹும்மா அஹியானா அமாதனா வைலைஹின் நுஷு. கழிவறைக்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும்மா இன்னி. மஜிதுக்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும்மா ஃப்தஹ்லி அபு அபா ரஹ்மதிக. மஜிதில் விட்டு வெளியேறும் போது ஓதும் துவா அல்லாஹும்மா அஸ்கலுக மின் ஃபஸ்லிக. கழிவறை விட்டு வெளியேறும் போது ஓதும் துவா குஃப்ரானக. பிராணியை அறக்கும் போது ஓதும் துவா பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர். உயரமான இடத்தில் ஏறும்போது ஓதும் துவா அல்லாஹு அக்பர். உயரமான இடத்தில் இறங்கும் போது ஓதும் துவா பிஸ்மில்லா. சாப்பிடும் முன் ஓதும் துவா பிஸ்மில்லா. பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டால் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரஹி. வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஜுபைத் பி அப்துர் ரஹீம் ஹதீஸ். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. हदीस नंबर 1. क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम
குல்லு மாரூஃபின் சதகத்துன். எல்லா நற்செயலும் தர்மமே. ஹதீஸ் நம்பர் 2. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. ஏமாற்றுபவன் என்னை சான்றவன் அல்ல. ஹதீஸ் நம்பர் 3. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும். ஹதீஸ் நம்பர் 4. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் ஜன்னத காதிஉன். உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். ஹதீஸ் நம்பர் 5. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தலிஃபூன் பிஆபாயிக்கும். உங்கள் தந்தையார் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். ஹதீஸ் நம்பர் 6. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். தூய்மை ஈமானின் பாதையாகும். ஹதீஸ் நம்பர் 7. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்குலு பிஸ்ஸிமால். இடது கரத்தால் உண்ணாதீர்கள். ஹதீஸ் நம்பர் 8. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமுல் ஜாஹியா. பசி எடுத்தவருக்கு உணவளியுங்கள். ஹதீஸ் நம்பர் 9. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பிஸ்ஸதகி. உண்மையை பேசுங்கள். ஹதீஸ் நம்பர் 10. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன தீன யுஸ்ருன். நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஏஆர் ஃபஹீம் ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. ஹதீஸ் நம்பர் 1. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மஅரூஃபின் சதகா. எல்லாம் நற்செயலும் தர்மமே. ஹதீஸ் நம்பர் 2. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. ஏமாற்றுபவன் என்னை சான்றவன் அல்ல. ஹதீஸ் நம்பர் 3. குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும். ஹதீஸ் நம்பர் 4. லா யதுகுலுல் ஜன்னத காதிஉன். உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். ஹதீஸ் நம்பர் 5. லா தலிஃபு பிஆபாயிக்கும். உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். ஹதீஸ் நம்பர் 6. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். தூய்மை ஈமானின் பாதையாகும். ஹதீஸ் நம்பர் 7. லா யதுகுலு லா தகுலு பிஸ்ஸிமால். இடது கரத்தால் உண்ணாதீர்கள். ஹதீஸ் நம்பர் 8. அத்இமுல் ஜாஇய. பசித்தவருக்கு உணவளியுங்கள். ஹதீஸ் நம்பர் 9. அலைக்கும் பிஸ்ஸிதுகி. உண்மையே பேசுங்கள். ஹதீஸ் நம்பர் 10. ஹதீஸ் நம்பர் 10. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன தீன யுஸ்ருன். நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக எஸ் அப்துல் ரவுஃப் ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் நம்பர் 1. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மஅரூஃபின் சதகா. எல்லா நற்செயலும் தர்மமே. ஹதீஸ் நம்பர் 2. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. ஏமாற்றுபவன் என்னை சாருவன் அல்ல. ஹதீஸ் நம்பர் 3. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு முஸ்கிரின் ஹராமுன்.
போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும். ஹதீஸ் நம்பர் 4. லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன். உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். ஹதீஸ் நம்பர் 5. قال رسول الله صلى الله عليه وسلم لا تغلفوا بآبائكم. உங்கள் தந்தையார் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக எஸ் அப்துல் ரஹ்மான் ஹதீஸ். अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. ஹதீஸ் நம்பர் 1. குல்லு மாரூஃபின் சதகா. எல்லா நற்செயலும் தர்மமே. ஹதீஸ் நம்பர் 2. மன் கோஷ ஃபலைஸ மின்னி. ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஹதீஸ் நம்பர் 3. குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும். ஹதீஸ் நம்பர் 4. லா யதுகுலுல் ஜன்னத காதியுன். உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். ஹதீஸ் நம்பர் 5. லா யதுகுலுல் ஜன்னத காதியுன். லா தஹ்லிஃபு பிஆபாயிக்கும். உங்கள் தந்தையார் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மாணவர்கள் அமைதியாக இருங்க, கவனமாக கேளுங்க. அடுத்ததாக சையத் அர்ஷத் தமிழ் பயான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் கரீம். அமாபாத். இம்ரான் என்கிற ஒரு நல்லடியாருக்கு பிறந்தவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற சாலிஹான பெண்மணி. நபிநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஆண்களில் பலர் மார்க்கத்தில் பரிபூரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களில் மரியம் மற்றும் ஆசியா அவர்களை தவிர வேறு யாரும் மார்க்கத்தில் பரிபூரணம் அடையவில்லை. எப்பொழுதும் அப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதமான விதத்திலே ஈஷா அலைஹிஸ்ஸலாம் என்னும் குழந்தையை வணங்கினார். நபிநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகிறான். ஆனால் மரியம் மற்றும் அவர்களுடைய மகன் ஈஷாவை தவிர இந்த தாய் மற்றும் இந்த மகனுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்தவை. இருந்தாலும் அவ்விருவரும் மனிதர்களே. அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குவது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆகுவதை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை ஃபஜருக்கு பிறகு மற்றும் அசருக்கு பிறகு மக்தப் மதரசாவில் வந்து படிக்கக்கூடிய நம்முடைய ஆண் பிள்ளைகள் துவாக்களை ஹதீஸுகளை படித்து காண்பித்தார்கள். சின்ன சின்ன உரைகளை நிகழ்த்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
இதோடு நம்முடைய இந்த முதல் அமர்வு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து சகோதரர்கள் பெரியவர்கள் சபையில் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கும் விதமாக மகரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 2 ஆண் பிள்ளைகளுடைய மீதமுள்ள விஷயங்களும், அடுத்தபடியாக பெண் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் துவா மனனம், ஹதீஸ் மனப்பாடம், தமிழ் உரைகள் நிகழ்த்துவது என்று பல விஷயங்களை படித்து காட்டுவார்கள். மகரிப்க்கு பிறகு நம்முடைய இந்த 2வது சபை என்பது இன்ஷா அல்லாஹ் நீடிக்கும். இறுதி வரை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.